காந்தாரா காட்டோட அந்த பழைய அரண்மனை, அதுக்குள்ள இருக்கிற இருட்டு ரொம்ப பயங்கரமா இருந்தது. மூச்சே நின்னுடும் போல இருக்கு. ரோஹித் அந்த அரண்மனைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். பயம் குழப்பத்துல மூழ்கி இருந்தான். ஒரு வயசானவன், அவன் கண்கள்லாம் செவந்து போயிருந்தது. அரண்மனைக்குள்ள இருந்து அவனை சைகை காட்டி கூப்பிட்டு இருந்தான். பாபா, எனக்கு புரியல, நான் என்ன பண்றதுன்னு. ரோனித், நான் சொல்றத கேளு. அந்த அரண்மனைக்குள்ள போகாதப்பா. அவன் ஒன்னும் மனுஷன் கிடையாது, அது ஒரு ஆத்மாவோட நிழல். ரோனித் யோசனையில மூழ்கி போயிருந்தான், என்ன பண்றதுன்னு. அப்பதான் சூரியன் உதிச்சது. அப்புறம் அந்த வயசானவன் ஒரே நொடியில அந்த இருட்டுல மறைஞ்சு போயிட்டான். தாத்தா, பாபா, இது என்ன ஒரு அதிசயம். என் தாத்தா எப்படி மறைஞ்சாரு? அது உன்னுடைய தாத்தா கிடையாது, அது ஒரு வேதாளம். சூரியனோட முதல் கதிரொளி அதோட சக்தியை பறிச்சுக்கிச்சு, அப்புறம் அது மறைஞ்சிடுச்சு. ஆனா அது பார்க்கறதுக்கு ஏன் என் தாத்தா மாதிரியே இருந்தது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. என் கூட என் ஆசிரமத்துக்கு வா, அங்க நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ரோனித், ரியா அப்புறம் சமீர் பாபாவை பின்தொடர்ந்து அவருடைய ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கதான் காந்தாராவோட பயங்கரமான ரகசியம் வெளிப்பட போகுது. பாபாவோட ஆசிரமத்துல ரோனித், ரியா அப்புறம் சமீர் அவருக்கு எதிர்க்க உட்கார்ந்துருந்தாங்க. பாபா காந்தாரா காட்டோட பயங்கரமான அந்த ரகசிய கதைய சொல்ல போறாரு. ரோனித், உன்னுடைய தாத்தா நாராயணன் மூர்த்தி கடவுள் காந்தாராவோட பெரிய பக்தனா இருந்தாரு. மூர்த்தி நாராயண் கடவுள் காந்தாரா கோவிலுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. அவர் கையில பூஜை தட்டு இருந்தது, அதுல தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாலாபுறமும் காட்டோட உயிரினங்கள், மான், மயில், பாம்பு, அவ்வளவு ஏன் புலியும் சிங்கமும் கூட அமைதியா உட்கார்ந்திருந்தது. கடவுள் காந்தாராவோட ஆசிர்வாதத்தை வாங்குற மாதிரி குடியிருப்பினர்களும் கிராமத்து ஜனங்களும் ஒரு வட்டமா கூடி நின்னுட்டு இருந்தாங்க, பக்தியில மூழ்கி இருந்தாங்க. கடவுள் காந்தாராவே, காட்டோட சுவாமி, இந்த பூமியோட ரட்சகர், உங்க பக்தர்களையும் இந்த காட்டையும் அப்புறம் இங்க இருக்கிற உயிரினங்களையும் உங்களுடைய சக்தியால வேறுபட்டதா மாத்துங்க. மூர்த்தி நாராயணன் மந்திரங்களை சொன்னாரு. விளக்கோட வெளிச்சம் காட்டோட இருட்ட கிழிச்சுக்கிட்டு போகுது. கோவில்ல சிலையோட கண்கள்ல உயிர் பெற்ற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இந்த காட்டுல ஒரு பயங்கரமான வேதாளமும் இருந்தது. உன் தாத்தாவோட பக்தியோட சக்தியினால அதனால எந்த ஒரு உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியல. ஆனா ஒரு நாள் அது சந்தர்ப்பத்தை பார்த்து மூர்த்தி நாராயணனை தாக்கிடுச்சு. மூர்த்தி நாராயணன் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வெளியில நடந்துட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய தொடையில ஒரு கிளை மாட்டி உடைஞ்சிருச்சு. அவருடைய கால் தொட உடைஞ்ச போது வேதாளத்தோட கண்கள் செவந்து போய் இருட்டுல மின்ன ஆரம்பிச்சது. அது ஹரிஷ்சந்திரன் மேல பாஞ்சு விழுந்தது. அப்புறம் தன்னுடைய கூர்மையான பற்களால அவருடைய கழுத்தை குதிரை எடுத்தது. ரத்த வெள்ளம் அந்த காடு முழுக்க பரவச்சு. ஆனா பாபா, அப்படி என் தாத்தா இறந்து போயிட்டாருன்னா அந்த வேதாளம் அவரை மாதிரியே எப்படி இருக்க முடியும்? அது உங்க தாத்தா இறந்து போன சரீரத்துக்குள்ள நுழைஞ்சிடுச்சு, அப்புறம் அது அவரா மாறிடுச்சு. அது அது அவருடைய ரூபத்துல தான் மக்களை சிக்க வைக்குது. கதைய கேட்க கேட்க சாயந்தரம் ஆயிடுச்சு. சூரியன் மறைஞ்சதுமே காட்டுல பயங்கரமான சத்தங்கள், ஆந்த கத்துற சத்தம், இலைகளோட சரசரப்பு எதிரொலிக்க ஆரம்பிச்சது. ரோனித், ரியா அப்புறம் சமீர் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய ஆசிரமம் பவித்திரமா பாதுகாப்பா இருக்கு. அந்த வேதாளம் எங்க வரவே முடியாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியே யாரும் போயிடாதீங்க. இந்த கோடுகளை தாண்டின உடனே அதோட மரியாதைக்கு பங்கம் வந்துடும். வேதாளமும் அப்புறம் வித்தியாசமா நடந்துக்கிற அந்த பையனும் ஆசிரமத்தையே சுத்தி சுத்தி வந்தாங்க. வேதாளும் அந்த ஆசிரமத்துக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த கோடுகளோட சக்தினால அது எரிய ஆரம்பிச்சது. என்னால இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைய முடியாது, ஆனா உன்னால போக முடியும் இல்ல? நீ ஒரு மனுஷன், போ, அந்த கோடுகளை அழிச்சிடு, அதுக்கப்புறம் தான் என்னால உள்ள நுழைய முடியும். அந்த பையன் யாருக்கும் தெரியாம ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சான். அப்பதான் ரியா அவனை பார்த்துட்டா. பாபா, அந்த பையன் அவன்தான், வித்தியாசமெல்லாம் நடந்துக்கிட்டானே அவன். எச்சரிக்கையா இருங்க, அவன் அந்த கோடுகளோட மரியாதையை பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வேதாளம் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அதோட கண்கள் செவந்த நிறத்துல மின்ன ஆரம்பிச்சது. அப்புறம் அது பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சது. வேதாளம் ரோஹித் மேல பாஞ்சு விழுந்தது. ஆனா பாபா அது மேல திருநீரை தூவி அவனை காப்பாத்திட்டாரு. வேதாளம் சமீரோட காலை பிடிச்சு பழைய அரண்மனையை நோக்கி இழுத்துக்கிட்டு ஓடுச்சு. பாபா, என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்க,
என்னால வேதாளத்தோட பிடியிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. அவன் ரத்த வேதாளத்துக்கு 108 பலிகளை கொடுக்க போறவன். 106 பலிகளை கொடுத்துட்டான். அப்படி 108 பலிகளை கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அவன் அந்த அளவுக்கு சக்திசாலியா மாறிடுவான். அதுக்கப்புறம் என்னால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஓடிடுங்க, உங்க உயிரை காப்பாத்திக்குங்க. இல்ல பாபா, ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு போய் எந்த முகத்தை காட்டுவேன்? நான் இங்க என் ப்ராஜெக்டை லீட் பண்றதுக்காக வந்தேன். என்னால என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட காப்பாற்ற முடியலையே. ரோனித் தன்னுடைய நண்பர்களுக்காக அழுது அழுது மயங்கி கீழே விழுந்துட்டான். ரோஹித் எழுந்துக்கவே இல்லை. அவன் மயக்கத்துல இருந்தான். அப்புறம் அவன் மறுபடியும் ஒரு பயங்கரமான கனவை காண ஆரம்பிச்சான். காந்தாராவோட அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச அரண்மனை ரொம்ப வெறிச்சோடி போய் இருந்தது. அப்புறம் யாரோ பயங்கரமான குரலால ரோஹித்தை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ரோனித், ரோனித், ரோனித். ரோனித் அதிர்ச்சி ஆகி எழுந்தான். பயத்துல அவனோட மூச்சை நின்றுடுச்சு. ரோனித் தம்பி, என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பாபா. ஒவ்வொரு முறையும் அந்த பழைய அரண்மனையோட கனவு எனக்கு மட்டும் எதுக்காக வந்துகிட்டே இருக்கு? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ரோனித் சொன்னதை கேட்டு பாபா சிரிச்சாரு. பாபா, நான் இங்க கவலையா இருக்கேன். நீங்க என்னடான சிரிக்கிறீங்க? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரோனித். கடவுள் காந்தாரா அவரே உன்னை கூப்பிடுறாரு. நீ பயப்படுற, ஆனா இது உண்மையிலேயே அவருடைய வேண்டுகோள். கடவுள் காந்தாராவா? ஆனா அவரு பழைய அரண்மனையிலேயே அங்க வேதாளம்னு இருக்கு. பகவான் காந்தாராவோட சிலையை அந்த வேதாளம் கைது பண்ணி வச்சிருக்கு. யாரும் அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னு. காந்தாரா தன்னுடைய பக்தர்களை அவரே கூப்பிடுவாரு. பொறுப்படு, அவரு உன்னை கூப்பிடுறாரு. ஆனா பாபா, அங்க வேதாளம் இருக்கே. அப்படி நீ உன்னுடைய நண்பனை காப்பாத்தணும்னா அந்த பகவான் காந்தாராவோட காலடிக்கு போயாகணும். பாபா சொன்னதை கேட்டுட்டு ரோனித்தும் ரியாவும் அவரோட அந்த பழைய அரண்மனைக்கு புறப்பட்டு போனாங்க. ராத்திரி இருட்டு. ரோனித்தும் ரியாவும் பாபா கூட அந்த பழைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க அந்த வேதாளம் ரத்த வேதாளத்தோட சிலைக்கு முன்னாடி தந்திர சாதனைகள்ல மூழ்கி இருக்கான். சாம்பலால செய்யப்பட்ட தலகிலான திரிகோணம், அப்புறம் அதுக்கு நடுவுல சமீரும் அந்த விசித்திரமான பையனும் மயக்கத்துல இருக்காங்க. ஜங்கல் சன்னாததி சக்தி தேஹிமே சுவாமின் நாகச்சதி பயங்கரஹ. தன்னுடைய நண்பனோட நிலையை பார்த்ததும் ரோனித்தோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. பாபா அவனை அமைதியா இருக்க சொல்லி சைகை காட்டினாரு. 3 பேரும் அமைதியா அந்த அரண்மனையில பகவான் காந்தாராவோட சிலைய தேட ஆரம்பிச்சாங்க. கடைசியா ஒரு அறையில அந்த சிலை கிடைச்சிருச்சு. இதுதான் பகவான் காந்தாராவோட சிலை. ரோனித், பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணு. வேதாளம் தந்திர சாதனைகள்ல மூழ்கி இருக்கு. ஆனா அந்த அரண்மனைக்குள்ள யாரோ ஒரு மனிதன் நுழைஞ்சதை அவனால உணர முடிஞ்சது. அவன் தன்னுடைய இடத்த விட்டு எழுந்தான். அப்புறம் காத்துல பறந்தபடி அந்த அறைக்குள்ள நுழைஞ்சான். அங்கதான் ரோனித், ரியாவும் இருக்காங்க. வேதாளம் அவங்கள பார்த்ததும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சது. பாபா, எங்களை காப்பாத்துங்க. பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு குறைவா இருந்தா, நான் இங்க அவங்களா இங்க 3 பேர் வந்து நிக்கிறாங்க. வேதாளம் ரோனித்தோட கழுத்தை பிடிச்சி அந்த இடத்துல தூக்குச்சு. ரோனித்தோட கழுத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. பகவான் காந்தாராவோட சிலையில அது விழுந்தது. ரத்தம் அந்த சிலையில பட்ட உடனே ரோனித் பகவான் காந்தாராவோட ரூபத்துல மாறினான். இதை பார்த்ததும் வேதாளம் பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். பகவான் காந்தாரா அவன் பின்னாடியே ஓடினாரு. அவர் உடம்புல இருந்து வந்த பிரகாசமான ஒளி வேதாளத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. வேதாளம் எரிஞ்சு போனதும் சமீரும் அந்த விசித்திரமான பையனும் கண் முழிச்சு எழுந்தாங்க. வணக்கம் பிரபு, எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். வேதாளம் அங்க அழிஞ்சதுக்கு அப்புறமா ரோனித் தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினான். பாபா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. வேதாளம் அந்த பையனை எதுக்காக பலி கொடுக்க நினைச்சான்? அவன் மனுஷனும் இல்ல. அவன் ஒரு மனுஷன்தான். சின்ன வயசுல இந்த காட்டுல அவன் தன் தாய் தகப்பனை பிரிஞ்சிட்டான். வேதாளம் தன்னுடைய சேவைக்காக வச்சுக்கிட்டான். அவன் கூடவே இருந்து இருந்து விசித்திரமான செயல்களை செய்ய ஆரம்பிச்சான். இப்போ அந்த வேதாளம் அவனையும் பலி கொடுக்கறதா இருந்தது. இப்போ அவனும் சுதந்திரம் அடைஞ்சிட்டான். தேங்க்யூ சார், நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் இல்ல, பாபா தான் காப்பாத்தினாரு. ஆனா ராகுலையும் விக்ரமையும் என்னால காப்பாற்ற முடியல. இதுக்காக என்னை யாருமே இனிமே மன்னிக்கவே முடியாது. சமீரும் ரியாவும் காந்தாராவோட காட்டுல இருந்து திரும்பி வந்தாங்க. ஆனா ரோனித்
தன்னுடைய தாத்தாவை போல பகவான் காந்தாராவுக்கு பூஜை பண்றதுக்காக அந்த காட்டிலேயே இருந்துட்டான்.